ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷனில் நீங்கள் 66 பார்க்குறோம். ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10, 100, 11,000 அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸாக நம்பர் கொடுத்துட்டு இதில் தவறானது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நம்பர்களுக்கு என்ன தொடர்பு அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தவறானது எது அப்படி சொல்லி கண்டுபிடிச்சலாம். எல்லாமே 0, 0, 11 அப்படின்னு தான் சொல்லி வருது. இது மட்டும் தான் 121 வருது. சொன்னால் இதுதான் தப்பு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுறாதீங்க. அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சீக்வன்ஸ் பாருங்கள். ஸோ 10க்கும் 100க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 10லேருந்து எப்படி 100 வரும்? இன்ட்டு 10 பண்ணியிருந்தால் 10ஆல் பெருக்கியிருந்தோம் அப்படின்னா 100 வரும். 100 எப்படி 1100 மாதிரி இருக்கும்? இன்ட்டு 11ஆல் பெருக்கியிருந்தோம் அப்படின்னா இது வந்திருக்கும். 1100 எப்படி 11,000 வந்திருக்கும்? ஸோ அகைன் இன்ட்டு 10 பண்ணியிருக்கணும். 11,000 எப்படி 1,11,000 மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1,11,000 மாறி இருக்கக்கூடாது. இதில் கொடுத்துருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 10, 11, 10. அப்போ இங்கே 11 மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1,21,000 மாறி இருக்கணும். ஆனால் இங்கே 1,11,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டவுட்டாக வருது. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 14 பெருக்கினதுக்கப்புறம் திரும்ப இதால் பெருக்கணும். 10ஆல் பெருக்கியிருந்தோம் அப்படின்னா தான் இது வந்திருக்கும். ஸோ அப்போ இதுதான் தப்பான ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கான்செப்ட் வைஸ் நல்லா பாருங்கள். ஸோ இங்கே 10ஆல் பெருக்கியிருக்காங்க, அடுத்து 11, திரும்ப 10, 11, அகைன் 10. ஸோ இப்படி தான் ஒரு சீக்வன்ஸாக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நடுவில் இருக்கிறது மட்டும் தானே அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் தவறானது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.